அவையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சிசுவாய் பிறந்து மண்ணில் தவழ்ந்தேன், மகளாய் சிறந்து பண்பை அறிந்தேன். பெண் கல்வி தேவை என உயர்ந்தேன், கனவுகளை சுமந்து கல்விக்கூடம் ஏற்றேன். சரித்திர பெண்களை பற்றி அறிந்தேன், அவர்களின் வாழ்வியலை நானும் படித்தேன். படிப்பறிவில்லா குடும்பத்தில் முதல் பட்டதாரி நான். தடைகளை வைத்து சரித்திரம் படைத்தேன். அதிகார அரசு பணியில் அமர்ந்தேன். ஆண்கள் குழுமத்தில் பெண்ணொருத்தி பாதுகாப்பாய் நான். சாதனை என்னும் வயதத்தை அடைந்தேன், தோல்வி என்னும் ஆணையை தகர்த்தேன். எளிமையாக எனக்கு அனைத்தும் கிடைத்தது ஏன், நம் முன்னோர்களுக்கு கிடைக்கவில்லையே என்று சிந்தித்தேன். என் பாட்டி அன்னையின் போராட்டத்தால் இன்று நான் படித்தேன், உயர்ந்தேன். யுவஸ்ரீ, 12ஆம் வகுப்பு, அரசு பேருந்து. சிந்தித்த பின்னர் சிறப்புகளை தேடி நிற்கும் யுவஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. இறுதியாக பட்டங்களும் சட்டங்களும் எங்களது உடைமை. பட்டங்களும் சட்டங்களும் எங்களது உடைமை. பாதியிலே இதை நாங்கள் ஏற்பதும் உண்மை. வீட்டிலே புதுமைகளை செய்கின்ற நாமே நாட்டிலும் புதுமையினை செய்திடுவோம் வாரி. உடல் காக்கும் நோய் போக்கும் உடலிலேயே சமைத்து உயிர் தம்பை என்றென்றும் நிலைத்திடவே செய்வோம். இப்படியில் ஆண்களையும் உடல் நிறுத்திக் கொண்டே உலகையே எம்பசமாய் ஆற்றிட்டே மகிழ்வோம். இனிவரும் காலமதை எம்முடைய ஆற்றி என்றென்றும் முயற்சியிலே அடைந்திட்டே வாழ்வோம். வீழ்வோம் என்று நினைத்திட்ட வீரர்களை வாழ்வி வீட்டிட்டே வெற்றிடனை உலகிற்கு ஈவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.